வணக்கம். என் பேர் மணிகண்டன். இந்த கிளாஸில் இந்திய அரசியலமைப்பில் அரசியல் நிர்ணய சபை என்ற டாபிக் பற்றி பார்க்கலாம். 1600 ஆரம்பித்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1764 ஒரு பக்சார் போர் நடக்கும். 1764 பக்சார் போர் நடக்கும். அந்த போர் முடிவில் 1765 அலகாபாத் உடன்படிக்கைன்னு ஒன்று போடுவாங்க. அலகாபாத் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை மூலயமா ஆங்கிலேயர்களுக்கு வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய இந்த 3 பகுதிகளிலும் வரி வசூல் செய்யும் உரிமை கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க அப்படின்னா 2ஆம் ஷா ஆலம் தான் தருவார். அது மூலயமா இந்தியாவை அவங்க ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருந்து பிரிட்டிஷ் போகிற கம்பெனி மெம்பர்ஸ் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருந்த கம்பெனி என்ன கேட்குதுன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்ட எங்களால் கம்பெனியை ரன் பண்ண முடியலை, எங்களுக்கு நிதி தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்களை ரெகுலேட் பண்ணணுன்றதுக்காக 1773 ஒழுங்குமுறை சட்டமும் 1774 பிட் இந்திய சட்டம்னு 2 சட்டம் கொண்டு வராங்க. அப்புறம் 1793 பட்டய சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க, சார்ட்டர்ட் ஆக்ட்னு இங்கிலீஷில். இந்த பட்டய சட்டம் ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஒரு டைமு ரினியூவல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்படி இந்தியாவில் இதுவரை இயற்றப்பட்ட பட்டய சட்டங்களின் எண்ணிக்கை 4. அப்புறம் இம்பார்ட்டண்ட் 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை இருக்கும். அப்புறம் 1891, 1862, 1909 இந்த 3 வருஷமும் இந்திய கவுன்சில் சட்டம், இந்திய கவுன்சில் ஆக்ட், இந்தியன் கவுன்சில் சட்டம் கொண்டு வருவாங்க. 1919 இந்திய அரசு சட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். அப்புறம் 1935 இந்திய அரசு சட்டம் ஒன்று கொண்டு வருவாங்க. 1942 இம்பார்ட்டண்ட் 1942 கிரிப்ஸ் தீர்வுக்குழு வரும். அப்புறம் கடைசியாக 1946 வர அமைச்சரவை குழு தான் இந்தியாவுக்கு அரசியல் அமைப்பு உருவாக்க அங்கீகாரம் தராங்க. கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் 1946 ஆண்டு வந்த அமைச்சரவை குழு தான் இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்க பர்மிஷன் தராங்க. ரைட். அரசியல் நிர்ணய சபை 1934 தான் எம்என் ராய் இந்தியாவுக்கு தனி அரசியலமைப்பு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதை அப்படியே காப்பி அடித்து 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் தனி அரசியலமைப்பு கோரிக்கையை கொடுக்குறாங்க. 1938 இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னா, வயது வந்தோர் வாக்கின் மூலம் தேர்வு செய்யப்படும் அரசியல் நிர்ணய சபை மூலம் தனி அரசியலமைப்பு வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ண பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு 1946 கேபினட் குழு வராங்க. அவங்க தான் அரசியல் நிர்ணய சபை மூலம் அரசியலமைப்பு உருவாக்க இந்தியாவுக்கு அங்கீகாரம் தராங்க. ஸோ அதன்படி அரசியல் நிர்ணய சபை மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் பீரியடு, பிரிட்டிஷ் பகுதி எது, ஆளுநர் பகுதி எதுன்னு பார்ப்போம். மொத்தம் இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபையில் 389 இடங்கள் இருக்குது. அதில் 296 பகுதிகள் பிரிட்டிஷ் பகுதியாகவும், அந்த 296 292 ஆளுநர் பகுதிகள், இந்த 4 ஹை கமிஷனர்ஸ், டெல்லி, அஜ்மீர், அந்த மாதிரி ஒரு 4 ஹை கமிஷனர் பகுதிகள் இருக்குது. 93 மன்னர் மானியங்கள் இருக்குது. இந்த அரசியல் நிர்ணய சபை எப்படி தேர்வு செஞ்சாங்கன்னா, நேரடி மற்றும் நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்டது. ஸோ அதன்படி கேபினட் குழு வழங்க பர்மிஷன் படி ஜூலை ஆகஸ்டில் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் 208 இடங்களை காங்கிரஸும், 73 இடங்களில் முஸ்லீம் லீகும், 15 இடங்களில் சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சையும் வெற்றி பெறுறாங்க. இந்த தேர்தலில் மன்னர் மாநிலங்கள் 93 சேரலை. ஸோ இதன்படி எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் கூட்டம் நடக்குது. என்றைக்குன்னா இம்பார்ட்டண்ட் டிசம்பர் 9, 1946 அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம். இந்த கூட்டத்துக்கு முஸ்லீம் லீக் வரல. ஏன் வரலன்னா, அவங்க
தனிநாடு கோரிக்கைன்னு ஒன்று வச்சு அந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து காமிக்கணுன்றதுக்காக முஸ்லீம் லீக் வந்து இந்த முதல் கூட்டத்தில் பங்கேற்கலை. ஜென்ரலாக ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார். இந்த கூட்டத்துக்கு தலைவர் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டத்திலேயே யார் வயதானவரோ அல்லது யார் மூத்தவரோ அவருக்கு தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை வகிப்பாங்க. இந்த மெத்தட் எங்கன்னு ஃபாலோ பண்ணுறோன்னா பிரெஞ்சு நடைமுறை. அதன்படி அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறாங்க முதல் கூட்டத்தில். ரெண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, 1946. இதில் தான் நிரந்தர தலைவர், துணைத் தலைவர், அரசியலமைப்பு ஆலோசகர் 3 செலக்ட் பண்ணுறாங்க. தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர் HC முகர்ஜி, அரசியலமைப்பு ஆலோசகர் PN ரா. இந்த 3 TNPSCயில் கேட்டாச்சு. தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர் HC முகர்ஜி, அரசியலமைப்பு ஆலோசகர் PN ரா. மூன்றாவது கூட்டம் டிசம்பர் 13, 1946 நடக்குது. இம்பார்ட்டன்ட். இந்த கூட்டத்தில் தான் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று முன்மொழிவார். அது என்ன குறிக்கோள் தீர்மானம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அது இப்போது நம்ம சொல்கிற முகவுரை. இதை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி 22, 1947 அன்று குறிக்கோள் தீர்மானம் முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம ஒரு கட்டுரை எழுதுனா அதுக்கு எப்படி முன்னுரைன்னு ஒன்று இருக்குமோ அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கு முகவுரை வந்து ஒரு முன்னுரை மாதிரி. இதை எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்தோம்னா USA. இந்த மாதிரி நிறைய கூட்டம் நடக்குது. கடைசி கூட்டம் எப்போ நடக்குதுன்னா ஜனவரி 24, 1950 கடைசி கூட்டம் நடக்குது. முதல் கூட்டம் டிசம்பர் 9, ரெண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, மூன்றாவது கூட்டம் டிசம்பர் 13, கடைசி கூட்டம் ஜனவரி 24, 1950. இது முக்கியம். கடைசி கூட்டத்துக்கு முன்னாடி கூட்டம் நவம்பர் 26, 1949 தான் கூடுது. இந்த கூட்ட முடிவில் தான் நமக்கு தேவையான இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது என்னைக்கு? நவம்பர் 26, 1949. நடைமுறைப்படுத்தினது எப்போன்னா ஜனவரி 26, 1950. இந்த அரசியல் நிர்ணய சபை தான் பாராளுமன்றமாகவும் செயல்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எப்போ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. இதிலிருந்து ஏப்ரல் 17, 1952 வரையும் இந்த அரசியல் நிர்ணய சபை தான் பாராளுமன்றமாக செயல்பட்டது. அப்படி இந்த அரசியல் நிர்ணய சபை இந்த பீரியடில் பாராளுமன்றமாக செயல்பட்ட பொழுது சபாநாயகர் பதவி வகித்தவர் யாருன்னா GVM கௌதம் வாசுதேவ் மேனன் கிடையாது, GV மௌலாங்கர். அரசியல் நிர்ணய சபை பாராளுமன்றமாக செயல்பட்ட போது அதன் சபாநாயகராக இருந்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் GV மௌலாங்கர். ஸோ இதோடு இந்த அரசியல் நிர்ணய சபை முடியுது. அடுத்த கிளாஸில் அரசியல் நிர்ணய சபையின் முக்கிய குழுக்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.